2018 பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கனிமொழி குறித்து கருத்தெரிவித்ததற்கும் பெரியார் சிலை குறித்து கருத்தெரிவித்து பதிவு செய்ததற்கும் எதிராக தொடரப்பட்ட வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தண்டனை விவரம் 6 மாதம் சிறை தண்டனை என வழங்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? சரியான தீர்ப்பு. எதிர்கால தமிழகத்தில் இது போன்ற அநாகரிகமான பேச்சுக்கள் இருக்காது என்பதற்கு ஒரு கடிவாளம் போடக்கூடிய தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருப்பதாக கருதுகின்றேன். இந்த தீர்ப்பை முழு மனதுடன் வரவேற்கிறேன். ஹெச் ராஜா பல முறை நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற வகையிலையும் திராவிட இயக்கத்துடைய தலைவர்களை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலையும் தாராளமாக அவசியமில்லாத கருத்துக்களை மக்கள் மத்தியிலே தூண்டுதல், அதாவது பகுத்தறிவாளர்கள் திராவிட இயக்கத்துடைய தலைவர்களை பேசி அவருடைய உணர்ச்சியை தூண்டுவதன் அடிப்படையில ஒரு வன்முறையை உருவாக்குகின்ற அடிப்படையில் அவர் பேசி வந்தார். பெரியார் சிலைகளை எல்லாம் நான் உடைப்பேன், என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டு வந்தாரு. அவர் மட்டுமல்ல, இப்ப சீமானே அப்படிதான் பேசிட்டு வர்றாரு. நான் ஆட்சிக்கு வந்துட்டா கலைஞருடைய பேனா நினைவிடத்தை உடைப்பேன், மெரினா பீச் என்பது சுடுகாடு, அதெல்லாம் நான் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பேசி வர்றாரு நம்முடைய சீமான் போன்றவர்கள். இதுக்கு யார் பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னு சொன்னா நம்முடைய ராஜா தான் ஆரம்பிச்சார். நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியார் சிலையை உடைப்பேன், தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெரியார் சிலை இருக்காது அப்படின்னு பேசி வந்தாரு. அதற்கு நீதிமன்றம் 2018 போடப்பட்ட வழக்கு. இது இப்ப கூட சொல்லுவாங்க திமுக அரசு பழி வாங்கிருச்சுன்ற மாதிரி மக்களை திசை திருப்புவாங்க. இப்ப 2018 திமுக அரசு இல்ல, 2018 போடப்பட்ட வழக்குக்கு நீதிமன்றம் விசாரித்து சரியான தீர்ப்பை 6 மாத கால தண்டனை அடிப்படையில் கொடுத்திருக்கு. அப்பீலுக்கு போவாரு, உடனே அவர் ஜெயிலுக்கு போக மாட்டாரு, தண்டனை நிறுத்தி வைக்க சொல்லி அப்பீலுக்கு போவாரு. எப்படி போனாலும் நீதிமன்றம் இன்றைக்கு சரியான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதுவும் நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பாக இப்படி ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்து அந்த தீர்ப்பை வரவேற்கிறேன். மகிழ்ச்சி.